நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எவிடன்ஸ் ஃப்ரம் பேலண்டாலஜின்னு சொன்ன என்னது எவிடன்ஸ்னால் அத்தாட்சிகள் சாட்சிகள். அப்போ சாட்சிகள் அத்தாட்சிகள் என்னது, அதாவது ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது, அது எந்த காலத்து பொருள்னு சொல்லி நம்ம பூமியில் கிடைக்கிற பொருளை ஆராய்ச்சி பண்ணணும். அதான் சொல்கிறோம் எவிடன்ஸ்னால் சாட்சிகள் அத்தாட்சிகள். அதை என்ன அத்தாட்சிகள்னால் ஃப்ரம் பேலண்டாலஜின்னா பழங்காலத்தில். அப்போ பழங்காலத்தில் இப்போ பூமியில் தோண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிது, அது 10,000 வருஷத்துக்கு முந்தி செத்தவனோட எலும்புக்கூடாக இருக்கலாம். அதை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த எலும்புக்கூடு வந்து சாட்சி. ரைட்டா, ஒரு புதிய ஒரு மிருகத்தோட எலும்புக்கூடு கிடைக்குது, ஆனால் அந்த மாதிரி மிருகம் நம்மகிட்ட இல்லை. இப்போ ஜுராசிக்ன்ற ஒரு மிருகம் இருக்குது, முன்ன காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அதோட எலும்புக்கூடலாம் கிடச்சிருக்கு. ஜுராசிக் முட்டையே பெரிய முட்டையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் அதுக்குள்ளே தோண்டி எடுக்கும்போது கிடைக்கக்கூடியதான் படிமம்னு சொல்லுவாங்க. இது ஃபோசில்ன்றது படிமங்கள், பூமியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கு சாட்சி. ரைட்டா, அதான் சொல்ல எவிடன்ஸ்னால் சாட்சிகள் ஃப்ரம் பேலண்டாலஜினா பழங்காலத்து படிமம். பழங்காலம்னு அர்த்தம், பழங்காலத்து படிமம்னு அர்த்தம். படிமம்னா பூமியில் கிடைக்கக்கூடியது, அதோட எவிடன்ஸ் சாட்சிகள் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பேலண்டாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில். அப்படின்னா பேலண்டாலஜி என்ற ஒரு படிப்பானது, அதாவது பழங்கால படிமம் என்பது டீல்ஸ்னால் விளக்குகிறது. எதை விளக்குகிறது? வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில் படிமம்னா பூமிக்குள்ளே கிடைக்கக்கூடிய பழங்காலத்து பொருட்கள். ரைட்டா, இறந்த உடம்பு கிடைக்கும், எலும்பு கிடைக்கும், பறவைகள் கிடைக்கும், மக்கி போனது எல்லாமே கிடைக்கும். ரைட்டா, அதை பற்றி விளக்கக்கூடியது பேலண்டாலஜி டீல்ஸ்னால் விளக்குகிறது. எதை விளக்குகிறது? வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில். ஸ்டடினா படிப்பை சொல்லுகிறது, விளக்குகிறது. எதனோட படிப்பு? ஃபோசில் படிமங்களின் படிப்பை பேலண்டாலஜி என்ற ஒரு படிப்பு விளக்குகிறது. பேலண்டாலஜினா பழங்காலங்களில் உள்ள படிமங்கள்னு அர்த்தம். ரைட்டா, அப்போது இதை பற்றி சொன்னது யார்? லியோனார்டோ டா வின்சி. லியோனார்டோ டா வின்சின்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் அழைக்கப்படுகிறார். இவர் தான் அதை கண்டுபிடிச்சார் இந்த படிப்பை. அப்போ லியோனார்டோ டா வின்சி என்பவர் அழைக்கப்படுகிறார். எப்படி? த ஃபாதர் ஆஃப் பேலண்டாலஜி. அப்போ ஃபாதர்னா தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எதுக்கு? இந்த படிப்புக்கு. பேலண்டாலஜினா பழங்காலத்து ஃபோசில்கள் படிமங்கள் என்று அர்த்தம். அந்த படிப்புக்கு இவர் தான் ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறார். யார்? லியோனார்டோ டா வின்சி. ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில் ஹெல்பஸ். அப்படின்னா இந்த ஸ்டடினா படிப்பு. ஃபோசில் இந்த படிமங்களின் படிப்பானது ஹெல்பஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறது. எதற்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் புரிவதற்கு. இந்த படிப்பானது த ஸ்டடி ஆஃப் ஃபோசில்னா படிமங்களின் படிப்பு. ஸ்டடினா படிப்பு, ஆஃப் ஃபோசில்னா படிமங்களின் படிப்பு உதவி செய்கிறது. ஹெல்பஸ் உதவி செய்கிறது. டு அண்டர்ஸ்டாண்ட்னா புரிதலுக்கு, நம்ம புரிந்து கொள்வதற்கு. எதை? த லைன் ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் மெனி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். அப்படின்னா நல்லா பார்த்துங்க, த லைன் ஆஃப் எவால்யூஷன் அப்படின்னா லைன் அப்படின்னா படிப்படியான பரிணாமம்னா வளர்ச்சி. மனுஷங்க மிருகங்க வளர்ச்சி அடைகிறாங்களா, சேஞ்ச் ஆகுறாங்க இல்லையா? இப்போ உங்கள் தாத்தா காலத்தில் உள்ளவங்களும் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, இப்போ நீங்களாம் முன்னேறி வேறு மாதிரியே இருக்கீங்க. அப்போ படிப்படியாக பரிணாமம் என்னது? எவால்யூஷன் ஆகுறது. அதான் சொல்கிறேன், த லைன் ஆஃப் எவால்யூஷன். படிப்படியான லைன்னா அதனுடைய சீராய்வு. ரைட்டா, அதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு. எதை பற்றி? த லைன் ஆஃப் எவால்யூஷனா அதாவது பரிணாமங்கள், வளர்ச்சி. ரைட்டா, வளர்ச்சி பரிணாமத்தை பற்றி, பரிணாமத்தின் வளர்ச்சி, ஒவ்வொரு வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த படிப்பு உதவுகிறது. எது? ஃபோசிலோட படிப்பு உதவுகிறது. எதில் பற்றி படிக்கணும்? ஆஃப் மெனி பல இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் அண்டு மற்றும் வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்புள்ள உயிரினங்களை பற்றி அதனோட பரிணாம வளர்ச்சி. நல்லா பார்த்துங்க, பல முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் மற்றும் முதுகெலும்புள்ள உயிரினங்களின் பரிணாமங்களின் வளர்ச்சியை பற்றி படிப்பதற்காக ஃபோசில் படிமங்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு ஃபோசில் ரிகார்ட்ஸ். அப்படின்னு ஃபோசில் ரிகார்ட்ஸ் என்னது? ஃபோசில் ஆவணங்கள். ஃபோசில் ஆவணம்னா பேப்பராக இல்லை, அதில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்மளுக்கு ஆவணங்கள். ரைட்டா,
ஃபோசில்னா படிமங்களின் ஆவணங்கள். ஷோன்னா காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? த எவாலுவேஷன் ஹேஸ் டேக்கன். அப்படின்னு எவாலுவேஷன் என்னது? அதாவது படிமங்கள் நம்மளுக்கு ரிகார்ட்ஸ். ரிகார்ட்ஸ்ன்றது ஆவணங்கள்லாம் அதில் பூமியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஷோஸ்னா காண்பிக்கிறது. த எவாலுவேஷன்னா பரிணாமத்தை பற்றி ஹேஸ் டேக்கன் ஏ கிராஜுவல் ப்ராசஸ். ரைட்டா? அப்போ இந்த பரிணாமமானது எவ்வாறாக போடுகிறது? இட்ஸ் கிராஜுவல் ப்ராசஸ். கிராஜுவல்னால் படிப்படியாக. ரைட்டா? கிராஜுவல் ப்ராசஸ் அப்படின்றான். கிராஜுவல் ப்ராசஸ்னால் படிப்படியாக மாறுகிறது. ரைட்டா? படிப்படியான வழிமுறைகள் என்பதை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ரைட்டா? இந்த எவாலுவேஷன் படிப்படியாகத்தான் முன்னேறுகிறது. ரைட்டா? மாறுபடுகிறது. எவாலுவேஷன் பரிணாமம், வளர்ச்சினா மாறுபட்டே. தாத்தா ஒரு மாதிரியாக இருப்பார், நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்களோட பேர குழந்தை அது ஒரு மாதிரியாக இருக்கும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். ஃபோசில்னால் அவங்க இறந்து விட்டாங்க. அந்த தாத்தா அவங்கள எடுத்து பார்த்தோம்னா அதோட எலும்பு ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரியாக இருக்கும். ஃபோசில் ரிகார்ட்ஸ்னால் படிமங்களின் ஆவணங்கள். ஷோஸ்னால் காண்பிக்கிறது. த எவாலுவேஷனா பரிணாமத்தை பற்றி காண்பிக்கிறது. ஹேஸ் டேக்கன் எவ்வாறாக காண்பிக்கிறது? ஹேஸ் டேக்கன் ஏ கிராஜுவல் ப்ராசஸ். கிராஜுவல்னால் சிறிது அதாவது கிராஜுவல்னால் படிப்படியான வழிமுறைகளாக இவைகள் காண்பிக்கிறது. படிப்படியான வழிமுறைகள், செயல்முறைகள் ரெண்டு ஒன்று தான். இது ஒரு படிப்படியான செயல்முறை என்பதை காண்பிக்கிறது. எப்படி? ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். சிம்பிள்னா எளிய மற்றும் கடினமான ஒரு ஆர்கானிசமாக உருவெடுக்கிறது. எளிய ஆர்கானிசமாக இருந்தது, இப்போ கடினமான ஆர்கானிசமாக இருக்கிறது. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். இப்போ முன்னாடியெல்லாம் செல்ஃபோன் கிடையாது, மாட்டு வண்டி தான், காரே பஸ்ஸே கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு மோட்டர் சைக்கிள் வந்தால் அதிசயமாக பார்ப்போம். மோட்டர் சைக்கிள் வந்தாலும் அதிசயமாக நான் பார்ப்பேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ என்னடா லைட்டில் வருது. அதனால் இதெல்லாம் அது தான் சொல்கிறேன். அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன செய்யுது? ஃபோசில் ஆவணங்கள். ஃபோசில்னால் படிம ஆவணங்கள். ஷோ காண்பிக்கிறது. எதை? எவாலுவேஷனாக பரிணாமத்தை காண்பிக்கிறது. அந்த பரிணாமமான ஸ்டாக்கில் கிராஜுவல் ப்ராசஸ் என்னது? அதாவது படிப்படியான செயல்முறைகளாக இருக்கிறது. எது? எவாலுவேஷன். எப்படி? ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்னா எளிதாக இருக்குது. முன்ன காலத்தில் ஒரு உயிரினம் எளிமையாக இருக்கும், இப்போ வளர்ச்சி அடைந்து இருக்கும். ரைட்டா? சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். அப்போ எளிமையாக இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு? கடுமையான ஒரு இதாக மாறிடுச்சு. ரைட்டா? எளிமையிலிருந்து எங்கே போயிடுச்சு? அதாவது எளிமையிலிருந்து சிக்கலான உயிரினமாக மாறிவிட்டது. எளிமையான இதில் எவாலுவேஷன் மூலமாக. எப்படி? ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன். எளிமையாக இருந்தது, சிக்கலான உயிரினமாக மாறிவிட்டது. நெக்ஸ்ட், த ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். அப்போ ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ்னால் ஆரிஜினை பிறப்பு. மாடர்ன் பேர்ட்ஸ் நவீன கால பறவைகள். ரைட்டா? இப்போது த ஆரிஜின்னா பிறப்பு. ரைட்டா? தோற்றம்னா தோன்றுறது இல்லை, அது உண்டானதுன்னு அர்த்தம். அதாவது ஆரிஜின்னா அதில் உண்டானது தோற்றம் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ் நவீன கால பறவைகள். சப்போர்ட்டட்னா என்னது? இது ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நவீன கால பறவைகள் த ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். அப்போ நவீன கால பறவைகளின் தோற்றமானது சப்போர்ட்டட் ஆதாரமாக இருக்கிறது. எதற்காக ஆதாரமாக இருக்குது? பை த எவிடன்ஸ் ஃப்ரம் பேலண்டாலஜி. இந்த பேலண்டாலஜினா பழங்கால படிமத்துக்கு எவிடன்ஸாக இருக்கிறது, ஆத்தாட்சியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நவீன கால பறவைகளோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்துட்டு பழைய கால பறவைகள் ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தைய பறவைகள் இறந்து போய் பூமியில் கிடக்கு இல்லையா, அது எலும்பு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கொடுக்கும் இப்போ உள்ள பறவைடைய எலும்பு கொடுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த பூமியில் இருக்கக்கூடிய எலும்பு கூடோட பேர் என்னது? அதுதான் ஃபோசில். அந்த பறவை இதே இனத்தை சேர்ந்த ஒரு பறவையோட எலும்பு கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தைய இறந்த பார்த்தா அதனோட எலும்பு கூடோட அமைப்பும் இந்த இப்போ நவீன கால பறவையோட அமைப்பும் மாறுபட்டிருக்கும், சற்று முன்னேறி இருக்கும்ன்றான். அதான் சொல்கிறான். த ஆரிஜின் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ் நவீன கால பறவைகளின் தோற்றமானது சப்போர்ட்டட் ஆதாரமாக விளங்குகிறது. எதற்கு? அந்த பிளான்டாலஜிக்கு சப்போர்ட்டாக விளங்குகிறது. பை த எவிடன்ஸ்னால் சாட்சியாக. ரைட்டா? சப்போர்ட்னா அது ஆதாரமாக. ரைட்டா? ஆதாரமாகவும் விளங்குகிறது. பை த எவிடன்ஸ் ஆஃப் பிளான்டாலஜி. அப்போது பிளான்டாலஜின்னு சொன்ன என்னது? பழங்கால படிமங்களின் சாட்சியாக இது சாட்சிகளுக்கு ஆதாரமாக விளங்குகிறது நவீன கால பறவைகள் அப்படின்றான். அடுத்து
ஆர்கியோ பேரெக்ஸ் ஆக்சியோபேரெக்ஸ்னு சொல்கிறோம். ஆக்சியோபேரெக்ஸ்னு சொன்னால் அது என்னன்னு பார்ப்போம். அப்போ ஆக்சியோபேரெக்ஸ்னு சொன்னால் இதனோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். ரைட்டா? ஆக்சியோபேரெக்ஸ். அப்போ ஆக்சியோபேரெக்ஸ் இஸ் ஏ ஓல்டஸ்ட் நோன் ஃபோசில் பேட். அப்போ இது வந்து ஒரு பழங்காலத்து பறவை, இப்போதைக்கு தற்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறான். ரைட்டா? ஆக்சியோபேரெக்ஸ்ன்றது ஒரு பழங்கால பறவை. இது என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படிமம் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது தெரிந்த வரையில் இந்த அதாவது ஆர்கியோ பேரெக்ஸ் ஆக்சியோபேரெக்ஸ் என்பது, அதாவது தெரிந்த வரையில் இது பழையது. சரியா? ஆர்கியோபேரெக்ஸ் என்பது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இது இல்லை. ரைட்டா? நடைமுறையில் இந்த பறவை கிடையாது, இந்த உயிரினம் கிடையாது. அப்படின்னா இது எந்த உயிரினம்? ஒரு காலத்தில் இருந்தது. அது எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த ஃபோசிலை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். பூமியில் அதனோட எலும்புக்கூடு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை தெரிந்தவரை இது என்னது? பழமையான ஒரு உயிரினம். ரைட்டா? அப்போ இப்போதைக்கு இது இல்லை. இப்போ இந்த உலகத்தில் இந்த உயிரினமே இல்லை. அதை பற்றி சொல்கிறது ஆர்கியோபேரெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்கியோபேரெக்ஸ்னால் இந்த உயிரினம் பழமையான உயிரினம், தற்போது இல்லை. ரைட்டா? அது ஆர்கியோபேரெக்ஸ். அதாவது ஆர்கியோ, என்னை பொறுத்தவரை இதுதான் ப்ரொனன்சியேஷன், பேரெக்ஸ்ன்னு சொல்கிறான். ஆர்கியோபேரெக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபோசில் பேட் அப்படின்ட்டா. ஓல்டஸ்ட் நோன்னா பழைய. ஆர்கியோபேரெக்ஸ் என்பது இருக்கிறது. த ஓல்டஸ்ட்னா பழமையான ஓல்டஸ்ட் நோன்னா பழமை காலத்தில் இருந்ததாக அறியப்படக்கூடிய, நோன்னு அறியப்படக்கூடிய. ஃபோசில் பேட். ஃபோசில்னா இது படிம பறவை. படிம பறவைன்னு என்னது? படிமங்களில் அதனுடைய எலும்புக்கூடு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த பறவையே இல்லை. அந்த எலும்புக்கூடை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அது அமைப்பு இப்படிப்பட்ட பறவை இருந்துச்சுன்னு சொல்லி. ரைட்டா? அதனால தான் ஃபோசில் பேட். அப்போ படிமை பறவை. பூமிக்குள்ளே அது இறந்து, பூமிக்கு மேலே இறந்து அது கீழே எலும்புக்கூடு இருக்கு இல்லையா, அந்த எலும்புக்கூடை எடுத்து அதை அமைப்பு வச்சு பார்த்தா ஒரு பெரிய பறவையாக இருக்குது. ஆனால் அந்த பறவை தற்பொழுது உலகத்தில் இல்லை. அதான் ஃபோசில் பேட். அப்போது ஆர்கியோபேரெக்ஸ் என்பது இஸ் ஓல்டஸ்ட் பழமையான ஒரு மிருகம். தற்போது என்னது? அது எவ்வாறு அறியப்படுகிறது? நோன் அஸ் ஃபோசில் பேட். அப்போ படிம பறவை என்று அறியப்படுகிறது. ரைட்டா? இட் வாஸ் அன் இயர்லி பேட். இது இந்த பறவை இதை குறிக்கிறது. இட்டு இருந்து அதை குறிக்கிறது. இட் வாஸ் அன் இயர்லி பேட். இது பழங்காலத்து பறவை. ஏர்னா முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு பறவை. உதாரணமாக லைக் ஃபார்ம் ஃபவுண்ட் இன் த ஜுராசிக் பீரியட். அப்படின்னா ஜுராசிக்னு ஒரு மிருகம் இருந்துச்சு. அந்த மிருகம் இப்போதைக்கு இல்லை உலகத்தில். அந்த ஜுராசிக் என்ற மிருகம் வாழ்ந்த காலத்தில் இந்த பறவைகள் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? ஆனால் இந்த பறவையும் இப்போ இல்லை, ஜுராசிக்கும் இல்லை, ஜுராசிக் என்ற மிருகமும் இல்லை, இந்த பறவையும் இல்லை. அப்போ அந்த ஜுராசிக் மிருகம் வாழ்ந்த காலத்தில் இந்த பறவை இருந்திருக்கலாம். ஏன்னா அதை எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அதான் சொல்ல இட் வாஸ் அன் இயர்லி பேட். இது முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு பறவை. உதாரணமாக எதை மாதிரி இது இருந்துச்சுன்னா லைக் ஃபார்ம் ஃபவுண்ட் இந்த ஜுராசிக் பீரியட். அப்படின்னா லைக் ஃபார்ம் இதனோட வடிவம் தென்பட்டது. எப்போ? இந்த ஜுராசிக் பீரியட் காலத்தில் இதனோட வடிவம் இந்த எலும்பை வச்சு ஆராயும் போது ஜுராசிக் என்ற மிருகம் வாழ்ந்த காலத்தில் இது வாழ்ந்ததாக தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் இயர்லி பேர்ட்னு இது முன்னொரு காலத்தில் பறவை. உதாரணமாக லைக் ஃபார்ம் ஃபவுண்ட்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த முன்னொரு காலத்தில் வாழ்ந்தது எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த எலும்போட அமைப்பை வச்சு இத்தனை வருஷம் இது இருந்திருக்கலாம் இறந்து அப்படின்னு கண்டுபிடிச்சோம். லைக் ஃபார்ம் அந்த வடிவம் தென்பட்டது. எப்படி தென்பட்டு அந்த பறவையோட வடிவம் எப்படி தென்பட்டது அந்த எலும்பு மூலியமானா இந்த ஜுராசிக் என்ற மிருகம் வாழ்ந்த காலத்தில் உள்ள பறவையாக தென்பட்டது. இட் இஸ் கன்சிடர் இது தீர்மானிக்கப்பட்டது டு பி ஏ கனெக்டிங் லிங்க் அப்படின்றான் பிட்வீன் ரெப்டைல் அண்ட் பேட்ஸ் அப்படின்றான். இது எதை குறிக்குது? ஈட்டுன்றது அந்த பழைய காலத்தில் ஃபோசில் பேடை குறிக்குது. அப்போ இந்த ஃபோசில் பேடு தான் இட் இஸ் கன்சிடர் இது தீர்மானிக்கப்பட்டது, இது சொல்லப்படுகிறது. எவ்வாறாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கனெக்டிங் பேட். இது வந்து கனெக்டிங் லிங்க், இது தொடர்புடைய ஒரு லிங்க், ஒரு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. இது எதுலேயுமே சேரலை. இந்த பறவை இது பறவையாகவும் இல்லை, ரெப்படைலாகவும் இல்லை, அது ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு பறவை மாதிரி இருக்கிறது. ரைட்டாக அதான் சொல்கிறான். இட் இஸ் கன்சிடர் இது சொல்லப்படுகிறது. கன்சிடர்னால் சொல்லப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னாலும் சரி புரிஞ்சுக்கிட்டா ஓகே. டு பி இது எவ்வாறாக தீர்மானிக்கப்படுகிறது? டு பி
ஏ கனெக்டிங் லிங்க்னா தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. கனெக்டிங்னா அதாவது இணைப்பது. எதை? லிங்க், தொடர்பை இணைப்பது. எதை இணைப்பது? எதுக்கு நடுவில்? பட்வீன் ரெப்படைல் அண்ட் பேட்ஸ். ரெப்படைல் என்னது? ஊர்வன. இந்த ஊர்ந்து பாம்பு ஊறுது இல்லையா, பாம்பெல்லாம் ரெப்படைல். இது ஊர்வன மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி பறவை மாதிரியும் இருக்குது, ரைட்டா. அண்டு பேட்ஸ், இந்த ஃபோசில் பறவை முன்னொரு காலத்தில் இருந்துச்சுல, ஜுராசிக் பார்க் காலத்தில், இது ஊர்ந்தும் செல்லும் பறந்தும் செல்லும். இப்போ பாம்பு பறக்குமா? பறக்காது. அதனால் இதுக்கு ரெண்டு இதுக்கும் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இது இருக்குது, இந்த உயிரினம். இட் இஸ் கன்சிடர்னா இது தீர்மானிக்கப்படுகிறது டு பி அ கனெக்டிங் லிங்க். டு பி கனெக்டிங் லிங்க்னா தொடர்பு, லிங்க் தொடர்பு, அதாவது இணைப்பு தொடர்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. எதற்கு நடுவில்? பட்வீன் ரெப்படைல் அண்டு பேட். அப்போ ரெப்படைல்னால் இது ஊர்வன உயிரினங்கள் மாதிரியும் இருக்கிறது, அதே மாதிரி பறவைகள் மாதிரி இருக்கிறது, ரைட்டா. இது ஊர்ந்து செல்லும், தரையில் பாம்பு மாதிரி ஊர்ந்து செல்லும், அதே மாதிரி பறந்தும் செல்லும். அதனால் ரெண்டுக்கு கனெக்ஷன் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இட் ஹேட் எ விங்ஸ் வித் ஃபீதர்ஸ். அப்படின்னா இப்போ விங்ஸ்னாலும் இறக்கை தான், ஆனால் ஃபீதர்னாலும் இறக்கை தான். அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னால், இறக்கை என்றது என்னென்னா, விங்ஸ்ன்றது எலும்பு இருக்கும் அதுக்குள்ளே, ரைட்டா. இப்போ உடம்புலேருந்து இந்த ரெக்கை, இந்த பறவை ரெக்கையை நீட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன எலும்புகளாக இருக்கும். இந்த எலும்பு உடம்புலேருந்து போய் சின்ன சின்ன எலும்புகளாக பிரியும், அதுதான் விங்ஸு. அப்போ ஃபீதர்ஸ்ன்னு சொன்னால் என்னது? அந்த இறக்கை, அந்த விங்கு, அந்த எலும்புகளை மூடி இருக்கக்கூடிய சதைகள் தான் ஃபீதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ ரெண்டுக்கும் பேர் இறக்கை தான். இட் ஹேட் இது வச்சிருக்கு. இது ஃபோசில் பேட் ஹேட் விங்ஸ்னால் இதுக்கு இறக்கைகள் இருக்கிறது. வித் ஃபோசில் வித் ஃபீதர்ஸ்னால் அந்த இறக்கைகள் சப்போர்ட் பண்ணக்கூடிய இறக்கைனா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ இட் ஹேட் விங்ஸ் அண்ட் வித் ஃபீதர்ஸ். விங்ஸ்னால் இறக்கைகள் மற்றும் இறக்கைகள், ரைட்டா. அப்போ ரெண்டுமே இறக்கை தான். விங்ஸ் எதோட இருக்குது? ஃபீதர் கூட இருக்குது. லைக் எ பேட், ஒரு பறவை மாதிரி இது இருக்கிறது. இது இட் ஹேட் எ விங்ஸ் வித் ஃபீதர். அப்படின்னா இது இறக்கையை வைத்துள்ளது. எதை சேர்த்து? வித் ஃபீதர்னால் அந்த இறக்கையை மூடிக்கொண்டிருக்கும் பொருள், ரைட்டா. அந்த மூடிக்கொண்டிருக்கும் பொருள் கூட சேர்த்து லைக் எவ்வாறாக இருக்கிறது? ஒரு பறவை மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட், இட் ஹேட் எ லாங் டைல். அது ஒரு பறவை தான், ஆனால் இதுக்கு நீளமான ஒரு வால் இருக்குது. அப்போ ரெப்படைல் தானே. இப்போ முதலைக்கு வால் இருக்குது, அது ஊர்வன தான், ஊந்து தான் போகும். இந்த பறவைக்கு வால் இருக்குது. இட் ஹேட் எ லாங் டைல். இது ஒரு நீண்ட ஒரு வால் வைத்திருக்கிறது. அண்டு கிளவுடு டிஜிட்ஸ், ரைட்டா. கிளவுடு டிஜிட்ஸ்னால் நகங்கள், இதுக்கு நகங்கள் இருக்கிறது, ரைட்டா. இது என்ன? டிஜிட்ஸ்னால் இலக்கங்களாக நகங்கள், ஏகப்பட்ட நகங்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம் கிளவுடு நகங்கள் டிஜிட்ஸ்னால் இலக்கங்களை கொண்ட நகங்கள். அப்படின்னா ஏகப்பட்ட நகங்கள் இருக்குது, ரைட்டா. இப்போ நம்மளுக்கு 5 விரல் இருக்குது, அது மாதிரி எக்கச்சக்க ஒரு விரல் இருந்தால் அதுக்கு இப்போ நகம் இருக்குதுன்னு அர்த்தம். நகங்கள்னால் ஏகப்பட்ட டிஜிட்ஸ்னால் இலக்கங்களை கொண்ட நகங்கள் இருக்கிறது. அதாவது கிளவுடு டிஜிட்ஸ் அண்டு கோனிக்கல் டீத். அப்போ கோனிக்கல் டீத்துன்னு சொன்ன என்னது? கூம்பு வடிவ, கோனிக்கல்னால் கூம்பு வடிவ பற்கள் இருக்கிறது, ரைட்டா. டீத்துனா கூம்பு வடிவ பற்கள் இருக்கிறது. அதுக்கடுத்து லைக் எ ரெப்படைல். எதை மாதிரி? ரெப்படைல்னு என்னது? ஊர்வனவுக்கு இருக்குது இல்லையா, பற்கள். ஊர்ந்து செல்லக்கூடிய மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய பற்கள் மாதிரியே இதுக்கு கோனிக்கல் பற்கள் இருக்கிறது, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன் அடுத்ததில் பார்க்கலாம்.